Mummy's Choice. Udayam Varna dhotis and shirts for men and kids. அந்த ஸ்கிரிப்ட் நரேட் பண்ணுறப்ப வந்து இருளர் கம்யூனிட்டின்னா என்னன்னோ இல்லைன்னா அவங்களோட சுச்சுவேஷன் அது எதுவுமே எனக்கு அப்போ தெரியாது. பட் என்னாலே அப்போ கனெக்ட் பண்ண முடிஞ்சது. பெர்ஃபார்ம் பண்ணுறதை விட எனக்கு டப்பிங் தான் அதிகமாக இன்னும் கொஞ்சம் கஷ்டமாக தெரிஞ்சது வந்து டப்பிங் தான். இப்போ நான் டெய்லி மேக்கப் போட்டு மிரரில் பார்க்குறப்போ லிஜோவா என்னாலே பார்க்க முடியல. ஸோ வந்து ஓகே நான் இப்போ என்ன பண்ணாலும் அது செங்கேனி தான், அந்த ஒரு கான்ஃபிடென்ஸ் வருது. மணிகண்டன் அண்ணன் தான் நான் இப்போ சொல்லுவாங்க, பட் மாமான்னு தான் கூப்பிடணும்னு சொல்லி அப்போ என்னால் அவ்வளோ ஒல்லி ஆக முடியுமான்னு அம்மா கேட்டாங்க. ஏன்னா நான் நல்லா சாப்பிடுவேன். அதுக்கப்புறம் த்ரூ அவுட் இருந்தாலும் சார் ரொம்ப கேரிங்காக இருந்தது. ஏன்னா அல்லினா சின்ன பொண்ணு தான், ஸோ சாரோட ஓன் டாட்டர் மாதிரி தான் ட்ரீட் பண்ணியிருக்காங்க அந்த பொண்ணை. ஸோ அப்போ அந்த டைமில் வந்து பழங்குடி மக்கள் அவங்கக்கிட்ட கேட்டாங்க, இந்த மாதிரி நீங்கள் ஜிகர்தண்டா சாப்பிட்ருக்கீங்களான்னு கேட்டேன். இல்லைன்னு சொன்ன உடனே வந்து ஹால் டீமுக்கே வந்து சார் வெரி குட் கேரக்டர். எனக்கு வந்து என்னோட கரியர் பெஸ்ட்டுன்னு சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு கேரக்டர் தான். இதுக்கப்புறம் செங்கேனி மாதிரி ஒரு கேரக்டர் பண்ண மாட்டாங்க. சினிமா விகடன் வியூவர்ஸ் எல்லாருக்குமே ஒரு பெரிய வணக்கம். குட்டி ஸ்டோரி வித் கிருஷ்ணால இப்போ நம்ம கூட ஸோ ஜெய்பீம் படம் ரிலீஸ் ஆயிடுச்சு. படத்தில் முக்கியமான கதாபாத்திரம் இவங்க தான் அப்படின்னு சொல்லி ஆகணும். ஸோ ஒன் ஆஃப் த முக்கியமான கதாபாத்திரம் ஸோ செங்கேனி அவர்கள், லிஜோ. ஸோ வருஷம் வந்துட்டு 2D என்டர்டைன்மெண்ட் சூர்யா சார் வந்துட்டு யாராவது ஒரு ஆள் வந்துட்டு ஒரு ஃபைண்ட் ஆஃப் த இயர் அப்படின்ற மாதிரி. ஸோ போன வருஷம் வந்துட்டு சூரரை போட்டில் எப்படி நமக்கு வந்துட்டு அப்பர்ணா பாலமுரளியோ, இந்த வருஷம் வந்துட்டு ஜெய்பீம்காக லிஜோ மோட். ஸோ எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்கேன். ஸோ ரொம்ப நல்லா பண்ணியிருந்தீங்க. ஸோ எப்படி போயிட்டு இருக்கு உங்கள் வாழ்க்கை? நல்லா தான் போயிட்டு இருக்கு. நல்லா தான் போயிட்டு இருக்கு. இப்போ ரீசெண்டாக மேரேஜ் ஆயிடுச்சு. ஓ சூப்பர். ஹாப்பியாக போயிட்டு இருக்கு. ஓகே. ஸோ ஜெய்பீம் பற்றி நிறைய விஷயங்கள், சுவாரஸ்யமான விஷயங்கள் பேச போகிறோம் மேம். ஸோ உங்களுக்கு எப்படி வந்துட்டு இருக்கு அந்த ரெஸ்பான்ஸ் பார்த்த வரைக்கும்? இல்லை, எல்லா இடத்துலையும் இருந்து பாசிட்டிவ் ரெஸ்பான்சஸ் தான் கிடைச்சிட்டு இருக்கேன். ஸோ ஹாப்பி தான். ஓகே. ஸோ அங்கேருந்து இங்கே வந்திருக்கீங்க. ஸோ 2வது படம் ஆஃப்டர் சிவப்பு மஞ்சள் பச்சைக்கு அப்புறம். ஸோ எப்படி இது அமைஞ்சது இந்த ஜெய்பீம்? ஆடிஷன் மூலமாக தான் நான் இந்த படத்தில் இப்போ வந்திருக்கேன். சிவப்பு மஞ்சள் பச்சை படம் பார்த்து ஞானவேல் சார் என்ன ஆடிஷனுக்கு கூப்பிட்டாங்க. ஸோ அதில் வந்து ஒரு சீன் ஜஸ்ட் பண்ணி காமிங்க அந்த மாதிரி சொல்லியிருக்கேன். ஸோ அது பண்ணி காமிச்சு அதில் இருக்கிற சீன் தான். ஆமாம், இந்த ஜெய்பீமில் இருக்கிற ஒரு சீன் தான். பட் அது அப்போ வந்து ஜெய்பீமில் இருக்கிற சீன் அதோட டெப்த் எதுவுமே தெரியல. இருந்தாலும் ஜஸ்ட் பண்ணி காமிச்சேன். அண்ட் அதுக்கப்புறம் ஸ்கிரிப்ட் நரேட் பண்ணி. ஸோ அப்போ தான் தெரியுது ஒரு ஸ்ட்ராங் கேரக்டர், ஒரு வெரி குட் கேரக்டர். எனக்கு வந்து என்னோட கரியர் பெஸ்ட்டுன்னு சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு கேரக்டர் தான் அப்போ தான் தெரியுது. ஓகே. அப்படிதான் இந்த ஃபிலிமுக்குள்ள வந்து சிவப்பு மஞ்சள் பச்சை பண்ணீங்க. அது ஒரு பெரிய பிளாக் பஸ்டர். அதுக்கப்புறம் இந்த படம் ஸோ ஒரு கிரிட்டிக்கலி வேற லெவலில் ஒரு படம் அப்படின்ற மாதிரி ரெஸ்பான்ஸ்லாம் வருது. ஸோ தமிழ் அப்படின்றப்போ நீங்கள் அடுத்தடுத்த ஸ்டெப் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க தமிழுக்காக? நான் எந்த ஸ்டெப்பும் நான் இது வரைக்கும் எடுக்கல. பட் சிவப்பு மஞ்சள் பச்சை மூவிக்கு அப்புறம் வந்து எனக்கு நிறைய ஸ்கிரிப்ட்ஸ் வந்திருக்கேன். பட் எல்லாமே வந்து அக்கா இல்லைன்னா தங்கச்சி கேரக்டர். ஸோ அப்படி அந்த சேம் பேட்டர்னில் தான் வந்துட்டு இருந்தேன். ஸோ அதனால ஐ தாட் இல்லை, எனக்கு அந்த மாதிரி கேரக்டர்ஸே பண்ணிட்டு இருந்தேன்னா அதில் வந்து எந்த ஒரு எக்ஸைட்மெண்ட்டும் இருக்காது, ஒரு நெக்ஸ்ட் லெவலுக்கு போக முடியாது இல்லை. ஸோ வந்து எனக்கு எப்பயுமே வந்து டிஃப்ரெண்ட் கேரக்டர்ஸ் பண்ணணும், டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் இருக்கணும். ஸோ அதில் தான் ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்கும். ஸோ பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டாக எந்த கேரக்டர்ஸ் இருந்தாலும் ஐ வில் டூ தட். ஸோ அந்த மாதிரி ஒரு கேரக்டருக்கு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அண்ட் இப்போ எனக்கு தெரிஞ்சு சிவப்பு மஞ்சள் பச்சை ரிலீஸ் ஆகி ஒரு ஆல்மோஸ்ட் 2 years ஆகுது. அப்போ தான் ஜெய்பீம் ரிலீஸ் ஆகுது. ஸோ அவ்வளோ டைம் எடுத்திருக்கேன் எனக்கு. அவ்வளோ டைம் நீங்கள் ரிஜெக்ஷனும் போயிருக்கலாம் மூவிஸ். ஆமாம். ஸோ இதுக்கப்புறமும் அப்படியே தான் இருக்கும். ஏன்னா இதுக்கப்புறம் செங்கேனி மாதிரி ஒரு கேரக்டர் பண்ண மாட்டாங்க. ஸோ இன்னும் வெரைட்டிஸ் இருந்தால் நல்லா இருக்கும். பட் பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டாக எப்படிப்பட்ட கேரக்டராக இருந்தாலும் அது ஐ வில் டூ. அந்த மாதிரி இருக்கு. ஸோ ஆடிஷன் நீங்கள் அந்த ஒரு விஷயம் செங்கேனியோட ஏதோ ஒரு போர்ஷன் பண்ணிட்டீங்க. அதுக்கப்புறம் செங்கேனி பற்றி அவங்க ஃபுல்லாக ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணும்போது உங்கள் மைண்டில் ஓடின விஷயங்கள்லாம் என்னென்ன? எனக்கு அந்த ஸ்கிரிப்ட் நரேட் பண்ணுறப்ப வந்து இருளர் கம்யூனிட்டின்னா என்னன்னோ இல்லைன்னா அவங்களோட சுச்சுவேஷன் அது எதுவுமே எனக்கு அப்போ தெரியாது. பட் என்னாலே அப்போ கனெக்ட் பண்ண முடிஞ்சது அந்த இமோஷன் மட்டும்தான் என்னால் கனெக்ட் பண்ண முடிஞ்சது. இது ஒரு உண்மையில் நடந்த ஒரு இன்சிடென்ட் தான். ஸோ அதில் அவங்களோட பேர் வந்து பார்வதி. ஸோ அந்த லேடி வந்து
ஒரு எப்படி சொல்றது, ஷி ஹாஸ் கோன் த்ரூ ஒரு ஒரு பயங்கரமா டிஃப்ரெண்ட் அது இமோஷன்ஸ்னு கூட சொல்ல முடியாது. அந்த சுச்சுவேஷன் என்னால புரிஞ்சுக்க முடிஞ்சுது. ஸோ அது மட்டும்தான் என்னால கனெக்ட் பண்ண முடிஞ்சுது. அந்த ஒரு நம்பிக்கையில தான் இந்த ஒரு மூவி நான் என்னால் இது பண்ண முடியும்னு ஒரு நம்பிக்கையே வந்தது. அந்த இமோஷன் என்னாலே கனெக்ட் பண்ண முடிஞ்சதுன்னு அந்த ஒரே ஒரு காரணத்தால தான். ஸோ அதுக்கப்புறம் சார் அப்பயே சொல்லியிருந்தாங்க, இந்த மாதிரி எங்களுக்கு கண்டிப்பாக ட்ரைனிங் இருக்கும். ஏன்னா இருளர் மாதிரி நடிக்கணும்னா எனக்கு அவங்களோட வாழ்க்கை தெரியணும், இப்போ அவங்களோட நிலைமை தெரியணும், எல்லாமே தெரியணும். ஸோ அதுக்காக எனக்கு மணிகண்டன் அண்ணன் அப்புறம் எங்களோட பொண்ணா நடிச்ச ஜோஷிகா எங்களுக்கு எல்லாருக்குமே வந்து ட்ரைனிங் இருந்துச்சு. ட்ரைனிங்னா ஒரு 40 days, கிட்டத்தட்ட ஒரு 40 days வந்து அவங்க கூட ட்ரைனிங்னா அவங்க கூட வாழணும், வேற எதுவுமே இல்லைன்னா அவங்களோட ஊர்ல அங்கேயே போய் அவங்களோட டெய்லி ஆக்டிவிட்டீஸ் என்ன இருக்கும், அவங்க பண்ற எல்லாமே, வேட்டைக்கு போகணும், இல்லைன்னா இப்போ டெய்லி வந்து ஒவ்வொரு வீட்டுக்கு போய் அவங்க அவங்க அந்த வீட்டுல வந்து என்னெல்லாம் பண்ணுவாங்களோ அது எல்லாத்தையும் பண்ண வச்சு, ஸோ அந்த மாதிரி அவங்களோட டெய்லி ஆக்டிவிட்டீஸ் அவங்கள மாதிரியே வாழணும், வேற எதுவுமே இல்லை. அவங்கள மாதிரி அந்த வீட்டுல போய் நாங்க ஒரு 2 days அங்கே ஈவன் அங்கதான் படுத்து எல்லாமே ஒரு 2 days அங்கதான் இருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி எப்படின்னா அந்த வீட்டுல அவங்களோடது வந்து ரொம்ப குட்டி குட்டி குடிசை, அது அப்படிதான் இருக்கேன். ஸோ அங்க போய் ஒரு 2 days அங்க ஸ்டே பண்ண வேண்டியதா இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரி அவங்க என்னெல்லாம் பண்ணுவாங்களோ அது எல்லாத்தையும் பண்ண வேண்டியதா இருந்துச்சு. ஸோ அந்த டைம்ல வந்து நம்மளுக்கே தெரியாம ஒரு ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் வரும் இல்லை. ஏன்னா 40 days வந்து நம்ம அவங்க கூட தான் இருப்பாங்க. அதுவும் இல்லாம என்கிட்ட முன்னாடியே சொல்லி இந்த மாதிரி நீ மலையாளத்துல எதுவுமே பேசக்கூடாது, மலையாளத்துல ஈவன் எதுவுமே திங்க் கூட பண்ணக்கூடாது, தமிழ்ல தான் யோசிக்கணும், தமிழ்ல தான் பேசணும். ஏன்னா அவங்களுக்கு தமிழ் மட்டும்தான் தெரியும், எனக்கு அப்போ இந்த அளவுக்கு தமிழ் தெரியாது. ஸோ அவங்க கூட பழகணும்னா தமிழ்ல தான் பேசணும். ஸோ அதுக்கு நீ தமிழ்லயே யோசிக்கணும், தமிழ்லயே பேசுறதுக்கு ட்ரை பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த டைம்ல வந்து ஒரு 40 நாள் தமிழ்லயே தான் எல்லார்கிட்டையும் பேசிட்டு இருந்தாங்க. ஸோ அப்போ எனக்கே தெரியாம எங்களுக்கு எல்லாருக்குமே அப்படிதான் ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் தானாவே வந்துச்சு. இந்த லாங்குவேஜ், அந்த ஸ்லாங்னு சொல்லும்போது தமிழ்லயே எடுத்துட்டா நிறைய ஸ்லாங் வித்தியாசங்கள் இருக்கு. ஸோ இப்போ அவங்களோட அந்த இருளர் அவங்களோட அந்த கம்யூனிட்டி பற்றி பார்க்கும்போது ஸோ அந்த ஸ்லாங்கில் ஏதாவது உங்களுக்கு வித்தியாசம் தெரிஞ்சா? ஏன்னா நியர்பை தான் இருக்கீங்க தமிழ்நாடுக்கு, ஸோ தமிழ் கொஞ்சம் கொஞ்சம் வரும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி அந்த ஸ்லாங்க்கு எப்படி? ஆமாம், ஸ்லாங்ல நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கு. ஸோ அது வந்து நான் முதல்ல நான் தமிழ் பேசுறதுக்கு கற்றுக்கிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து இப்போ நான் பேசிட்டு இருக்கும்போது அண்ணி இல்லை, அவங்க வந்து நம்மளை வந்து ஷூட்டுக்கு முன்னாடியே வந்து அண்ணி அக்கா அப்படி தான் கூப்பிட்டுருந்தாங்க. ஏன்னா நம்மளை வந்து அவங்கள மாதிரி அவங்களோட வீட்டில் இருக்கிற ஒரு ஆள் மாதிரி தான் அப்படிதான் எல்லாருமே வந்து ஆக்செப்ட் பண்ணாங்க. ஸோ அண்ணி இல்லைன்னா அக்கான்னு சொல்லி இல்லை நாங்கள் இந்த வேர்டு வந்து இப்படி தான் ப்ரொனவுன்ஸ் பண்ணுறாங்க, அதில் டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு சொல்லி எங்களை கரெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும். அது எனக்கா இருந்தாலும் மணிகண்டனுக்கா இருந்தாலும் அது இப்படி தான் பேசுவாங்க. அதுவும் இல்லாமல் அவங்க கொஞ்சம் எல்லாமே வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக பேசுவாங்க. பட் அது எனக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. பட் ஷூட் டைமில் வந்து எப்படியா இருந்தாலும் எனக்கு முன்னாடியே எனக்கு வந்து டயலாக்ஸ் எல்லாம் கொடுத்துருந்தாங்க. ஸோ எனக்கு ஷூட்டுக்கு முன்னாடியே வந்து ஸ்கிரிப்டில் இருக்கிற எல்லா டைலாக்ஸுமே பை ஹார்ட் ஆகிட்டேன். பட் எனக்கு வந்து பெர்ஃபார்ம் பண்ணுறப்ப அதனால வந்து ஓகே கான்ஷியஸாக பண்ண வேண்டியதே இல்லை. ஏன்னா எனக்கு ஆல்ரெடி ஐ நோ த டைலாக்ஸ். பட் நான் கஷ்டப்பட்டது வந்து டப்பிங் டைம்ல தான். ஏன்னா டப்பிங் டைம்ல ஆமாம் ஸோ டப் பண்ணுறப்ப வந்து அந்த இமோஷனும் கொடுக்கணும், அந்த ப்ரொனவுன்ஸ் பண்ணுற அந்த வேர்ட்ஸ் கரெக்டாக இருக்கணும். ஸோ அது வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஏன்னா பெர்ஃபார்ம் பண்ணுறப்போ எனக்கு இதில் தமிழ் தான் நான் பேசுவேன். பட் அதில் வந்து இந்த மலையாள ஸ்லாங் இருந்தாலும் ஓகே தான், ஏன்னா சிங் சவுண்ட் இல்லை. பட் டப்பிங்கில் வந்து மலையாளம் ஸ்லாங்கே இருக்கக்கூடாது, ப்ளஸ் அந்த டைலாக்ஸில் இருக்கிற அந்த இமோஷன்ஸும் கன்வே பண்ணணும். ஸோ அது வந்து ரொம்ப சேலஞ்சிங்காக இருந்தது. எனக்கு ஒரு 10-15 days, கிட்டத்தட்ட 15 days எடுத்து தான் நான் டப் பண்ணியிருக்கேன். ஸோ அது ஒரு கஷ்டமாக இருந்துச்சு. ஏன்னா பெர்ஃபார்ம் பண்ணுறதை விட எனக்கு டப்பிங் தான் அதிகமாக இன்னும் கொஞ்சம் கஷ்டமாக தெரிஞ்சது வந்து டப்பிங் தான். ஸோ அதே மாதிரி ட்ரைனிங் செஷன் சொன்னீங்க. ஸோ நீங்கள் ஆக்சுவலாக இந்த செங்கேனி கேரக்டருக்கு நீங்கள் தான் அப்படின்றத ஃபிக்ஸ் பண்ண பிறகு உங்கள்கிட்ட சில விஷயங்கள் சொல்லியிருப்பாங்களே. ஸோ டேன் ஆகணும், கொஞ்சம் ஒயிட்டாக இருக்கீங்க, ஸோ டேன் ஆகணும், ஸோ ஃபிசிக்கலி கொஞ்சம் வெயிட் ரெடியூஸ் பண்ணணும், அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் சொல்லியிருப்பாங்களா? என்னென்ன மாதிரி சொன்னாங்க? ஆமாம், இது சேம் தான். நான் கொஞ்சம் சப்பியாக இருக்கேன், இப்போ கூட அப்படி தான் இருக்கேன். ஸோ அவங்கள பார்த்தா அவங்க வந்து ரொம்ப ஒல்லியாக இருப்பாங்க, பட் ஃபிட்டாக இருப்பாங்க. ஸோ அவங்கள மாதிரி ஏன்னா அந்த ஒரு குரூப்பாக பார்க்குறப்ப வந்து இந்த பொண்ணு வெளியிலிருந்து வந்திருக்கு, அந்த ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியக்கூடாது. ஸோ அதுக்காக ஒல்லி ஆகணும்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ டயட்டுன்னு சொன்னாங்க, டயட் மாதிரி ட்ரை பண்ணி பார்த்தேன். பட் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஓகே வந்திருக்கு. பெர்ஃபெக்ட்டா தான். அப்படியா? முடிஞ்ச அளவுக்கு இல்ல. ஏன்னா எனக்கு நேர்ல இப்ப பாக்கும்போது ஆச்சரியமா இருக்கு, படம் பார்த்துட்டு. ஓகே, சோ அதனால ஒல்லி ஆயிட்டேன்.
அது இல்லாமல் வந்து டேன் ஆகணும்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதில் வந்து அந்த கேம்ஸ் எல்லாமே வந்து வெளியில தான். ஸோ வெயிலில் தான் நம்ம காலையில இருந்து ஈவினிங் வரைக்கும் வெளியில தான் இருக்கும். ஸோ அதனால வந்து ஆட்டோமேட்டிக்லி டேன் ஆயிடுச்சு. பட் அதுவும் இல்லாமல் மேக்கப்பும் இருந்துச்சு எங்களுக்கு. ஸோ மேக்கப் ட்ரையல் எனக்கு இந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஓகே இதில் ரொம்ப டல் மேக்கப் தான் இருக்கும்னு சொல்லியிருந்தாங்க. பட் மேக்கப் ட்ரையல் அந்த டே மட்டும் பாக்குறப்ப கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு. நீங்களே கண்ணாடியில பாக்குறீங்களா? ஏன்னா நான் இதுக்கு முன்னாடி பண்ண எல்லா கேரக்டர்ஸுமே வந்து எனக்கு மேக்கப் முடிச்ச என்ன மிரர்ல பார்த்தேன்னா ஓகே இது லிஜோன்னு எனக்கு தெரியும். ஏன்னா சிவப்பு மஞ்சள் பச்சையா இருந்தாலும் என்னோட இந்த கெட்டப் அதுக்கு பெரிய டிஃப்ரென்ஸ் எதுவுமே இல்லை. பட் அந்த மேக்கப் டெஸ்ட் அன்னைக்கு வந்து என்ன பாக்குறப்போ அதுல எனக்கு என்ன லிஜோவாவே தெரியல. ஏன்னா என்ன மாதிரியே இல்லை அந்த லுக்கு ப்ளஸ் வயிறு எல்லாமே வரும்போது கம்ப்ளீட் சேஞ்ச் இருந்துச்சு. பட் அது எனக்கு வந்து பெர்ஃபார்மன்ஸில் என்ன நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்கு. ஏன்னா இப்போ நான் டெய்லி மேக்கப் போட்டு மிரர்ல பார்க்குறப்போ லிஜோவா என்னாலே பார்க்க முடியல. ஸோ வந்து ஓகே நான் இப்போ என்ன பண்ணாலும் அது செங்கேனி தான் அந்த ஒரு கான்ஃபிடன்ஸ் வரும்ல. ஸோ அது என்ன அந்த மேக்கப் அண்ட் அந்த லுக்கே வந்து என்ன அந்த பெர்ஃபார்ம் அதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. இன்னும் பெட்டரா இன்னும் கான்ஃபிடென்ட்டா பெர்ஃபார்ம் பண்றதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. இது ரெண்டும் தான். வேற பிசிக்கலி டிரான்ஸ்ஃபர்மேஷன்னா இது ரெண்டு தான், வேற எதுவுமே இல்லை. நீங்க கமிட் ஆன பிறகு இந்த படத்துல ஜெய்பீம்குள்ள இருக்கீங்க அப்படின்னு சொன்ன பிறகு எவ்வளவு நாள் எடுத்துச்சு லிஜோல இருந்து செங்கேனியா மாறுறதுக்கு? ட்ரைனிங் டேஸ் ஒரு 40 டேஸ்ன்னு சொன்னாங்கல்ல. பட் அப்போ கூட எனக்கு என் மேலேயே சந்தேகம் இருந்த டைம் கூட இருந்துச்சு. ஏன்னா இவங்க கூட சரியாக பேசக்கூட என்னால் முடியல. ஸோ செங்கேனியா என்னால் அந்த அளவுக்கு பண்ண முடியுமா, பெர்ஃபார்ம் பண்ண முடியுமா? ஏன்னா அவங்கள மாதிரி எப்படியா இருந்தாலும் நடித்தாலும் பட் அதுக்கு டிஃப்ரென்ஸ் கண்டிப்பாக இருக்கும். பட் அதனால ரொம்ப பயத்தில் இருந்தேன் நான். ஒரு ஃபஸ்ட்டு 10 days ஷூட்டில் கூட அப்படி தான் இருந்தது. ஏன்னா டீம் யாரும் எனக்கு அப்போ தெரியாது. நம்மளுக்கு புதுசாக ஒரு ஷூட் லொக்கேஷனுக்கு போகிறேன். ஸோ அங்கே வந்து டெக்னீஷியன்ஸ் யாரையும் தெரியாது. ஸோ பண்ணுறது வந்து ஓகேயா இல்லையா அந்த ஒரு டவுட்டில் தான் இருந்துச்சு. அந்த 10 daysக்கு அப்புறம் அந்த ஃபர்ஸ்ட் லாக்டவுன் டைம் அந்த ஒரு டைம் கிடச்சிது எனக்கு. ஸோ அப்போ வந்து நான் வீட்டில் தான் திருப்பி கேரளாவுக்கு போயிட்டு அந்த டைமில் வந்து ஞானவேல் சார் எனக்கு அடிக்கடி கால் பண்ணி பேசுவாங்க. லிஜோ இப்போ நீ லிஜோவா இருக்கேன், நீ இப்போ வீட்டில் கேரளாவில் தான் இருக்க. ஸோ நீ மலையாளத்தில் தான் எல்லார்கிட்டையும் பேசுவாங்க. ஸோ தமிழ் மறந்துடக்கூடாது. செங்கேனியா நீ யோசிக்கணும், என்ன பண்ணாலும் செங்கேனியா யோசிக்கணும். செங்கேனி இந்த சுச்சுவேஷன்ல இருந்தால் எப்படி இருக்கும், செங்கேனியா யோசிக்கணும், தமிழில் யோசிச்சுட்டே இரு. அந்த மாதிரி எனக்கு வந்து அடிக்கடி ஃபோன் பண்ணி இப்படி சொல்லிக்கிட்டே இருக்கும். ப்ளஸ் இந்த டயலாக்ஸ் நீ எப்பயுமே வந்து ஸ்கிரிப்ட் படிக்கணும், அது கம்ப்ளீட்டாக நீ விட்டுடக்கூடாது. ஏன்னா நெக்ஸ்ட் ஷூட் எப்போன்னு யாருக்குமே தெரியாது. ஸோ அந்த ஒரு கேப் வந்த டைமில் இந்த மாதிரி எனக்கு சார் வந்து அடிக்கடி கால் பண்ணி சொல்லிக்கிட்டே இருக்கும்ல. ஸோ அதனால வந்து நானே வந்து ஓகே ஆமாம் செங்கேனியா யோசிக்கணும் அந்த தாட்ஸில் தான் இருந்தேன். ஸோ அது ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்காங்க நெக்ஸ்ட் ஷெட்யூல் இருந்து. ஸோ ஐ வுட் சே இந்த செகண்ட் ஷெட்யூல் இருந்து தான் நான் இன்னும் செங்கேனியா இன்னும் கொஞ்சம் டெப்த்தில் என்னால் செங்கேனியா சேஞ்ச் ஆக முடிஞ்சது வந்து செகண்ட் ஷெட்யூல் இருந்து தான். அந்த ஒரு ஃபர்ஸ்ட் ஷெட்யூலில் கம்ப்ளீட் செங்கேனியான்னு கேட்டால் ஐ வாஸ் கேர்ட். ஏன்னா எனக்கு என்னாலே வந்து ஜட்ஜ் பண்ண முடியல. பட் செகண்ட் ஷெட்யூல் இருந்து ஐ வாஸ் கான்ஃபிடென்ட், என்னால் இது பண்ண முடியும், ஓகே இது நல்லா தான் வருது. அந்த ஒரு கான்ஃபிடென்ஸ் வந்தது வந்து செகண்ட் ஷெட்யூல் இருந்து தான். யாராவது ட்ரைனிங் மாதிரி ஏதாவது கொடுத்தாங்களா? இருந்தாங்க. எங்களுக்கு நான் இந்த கேரக்டர் செங்கேனிங்கிற கேரக்டர் என்னால் ஜஸ்டிஃபை பண்ண முடிஞ்சதுன்னா அதுக்கு வந்து நான் ஃபுல் டீமுக்கு வந்து நன்றி சொல்லணும். ப்ளஸ் எங்களோட ட்ரெயினர் சூரி சார் தான் எங்களை ட்ரெயின் பண்ணிகிட்டே இருந்தாங்க. ஸோ சார் வந்து ஃபஸ்ட்டு டேயிலிருந்து நாங்கள் செப்பல் போடக்கூடாது. ஏன்னா அவங்க யாருமே வந்து இப்போ கூட யாருமே அவங்க செப்பல் யூஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ ஷார்ட் டைமில் மட்டும் செப்பல் யூஸ் பண்ணாமல் அது மட்டும் ஷூட் பண்ணி போகிறோன்னா வந்து அப்போ கஷ்டமாக இருக்கும். அது நடக்கிறதுல வந்து அந்த டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸோ அது சொல்லி ஷூட் அந்த ட்ரைனிங் டைம்லேயே வந்து ஓகே செப்பல் யூஸ் பண்ணக்கூடாது, செப்பல் யூஸ் பண்ணாது தான் ஃபுல் அந்த ட்ரைனிங் செஷன் எல்லாமே வந்து இப்போ வேட்டைக்கு போகிறதா இருந்தாலும் இல்லைன்னா அவங்களோட ஊருக்கு போகிறதா இருந்தாலும் எல்லாமே வந்து செப்பல் யூஸ் பண்ணாமல் தான் நாங்கள் போயிருக்கோம். ப்ளஸ் எனக்கு சாரி கட்டி தான் நடக்கணும். ஏன்னா நான் யூஸ்வலாக சாரி அவ்வளோ யூஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ புடவை கட்டி தான் நடக்கணும். ஏன்னா அவங்க எல்லாருமே வந்து சாரி தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதுவுமே வந்து ஃபஸ்ட் ஒரு ட்ரைனிங் டைமில் வந்து ஒரு 2-3 days தான் நான் என்னோட காஸ்டியூம் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் நான் இப்போ யூஸ் பண்ணுற மாதிரி ட்ரெஸ்ஸு, அதுக்கப்புறம் வந்து எல்லாமே வந்து சாரி. ஸோ சாரி யூஸ் பண்ணி ஓடணும்.
நடக்கிறது எல்லாமே வந்து அவங்க சாரிக்குள்ளே அது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். ஸோ அது அவங்க எப்படி சாரி கட்டி எப்படி நடக்கிறாங்க அது பார்க்கணும். ஸோ அவங்க சாரி எப்படி எடுத்து, ஏன்னா சாரினாலும் அவங்க வந்து எனக்கு வந்து இப்போ நான் சாரி கட்டினா எனக்கு வந்து நான் ரொம்ப கான்ஷியஸாக இருக்கும். ஏன்னா அது நடப்பிலையா இருக்கட்டும் எல்லாமே வந்து கொஞ்சம் வித்தியாசமாக தெரியும். ஏன்னா நான் சாரியில் கம்ஃபர்டபுளாக இல்லை, பட் அவங்க வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். எல்லாமே அவங்க சாரி கட்டி தான் எல்லாமே பண்ணுவாங்க. ஸோ அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருக்கணும்னு சொல்லி சாரி கட்டணும்னு சொல்லி அது அப்புறம் நீங்களே பழகிட்டீங்கன்னு. ஆமா, 3 days வந்துட்டு அவங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ணாங்க. ஆமா, சாரி எனக்கு அப்போ சாரி கட்டவும் தெரியாது. பட் அதுக்கப்புறம் நீயே கத்துக்கணும்னு சொல்லி ஓகே இதுக்கப்புறம் நீ தனியா சாரி கட்டணும்னு சொல்லி ஓகே ட்ரை பண்ணி ஓகே அது செட் ஆயிடுச்சு. அண்ட் அதுக்கப்புறம் நான் பொட்டு அவ்வளோ அப்போ யூஸ் பண்ண மாட்டாங்க. அண்ட் ஹேர் ஸ்டைல்ல டிஃப்ரென்ஸ் இருக்கணும். ஓகே இந்த மாதிரி இப்படிதான் போடணும், அந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள், வளையல் போடணும். நான் யூஸ்வலாக வந்து ஜுவல்லரிஸ் அவ்வளோ போட மாட்டாங்க. ஸோ அது எல்லாத்துலேயுமே வந்து டிஃப்ரென்ஸ், ஃபிசிக்கலி வந்து லுக் பார்க்குறப்போ எல்லாமே வந்து அவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்கணும்னு சொல்லி இப்போ லிஜோலிருந்து செங்கேனியா மாறணும்னா இதில் எல்லாமே டிஃப்ரென்ஸ் வரணும், கண்டிப்பாக டிஃப்ரென்ஸ் வரணும்னு சொல்லி அது எல்லாமே வந்து அவ்வளோ ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணணும்னு சொன்னது வந்து சூரி சார் தான். அதுவும் இல்லாமல் மணிகண்டன் அண்ணன்னு தான் நான் இப்போ சொல்லுவாங்க, பட் மாமான்னு தான் கூப்பிடணும்னு சொல்லி அப்பையிலிருந்து அந்த ஃபர்ஸ்ட் டே ட்ரைனிங்கில் இருந்தே வந்து மாமான்னு தான் கூப்பிடணும்னு சொல்லி மாமான்னு தான் கூப்பிட வச்சாங்க. என்னை வந்து அவர் வந்து செங்கேனின்னு தான், அப்புறம் அந்த பொண்ணை வந்து அல்லின்னு தான் கூப்பிடணும் அந்த மாதிரி. ஸோ எங்களை வந்து ஒரு ஃபேமிலியாக அந்த ஒரு வீட்டில் தங்க வச்சுருக்காங்க. இப்போ கூட அந்த பொண்ணா இருக்கட்டும் இல்லை நான் மணிகண்டனையா இருக்கட்டும் நான் மாமான்னு தான் கூப்பிடுவாங்க. அந்த பொண்ணு வந்து எங்களை 2 பேரே அம்மா அப்பான்னு தான் கூப்பிடுவாங்க. ஸோ அந்த அளவுக்கு எங்களை ட்ரெயின் பண்ணியிருக்காங்க. ஸோ ஷூட் டைம்ல வந்து ஓகே மாமான்னு கூப்பிட்றப்பா இருக்கட்டும் இல்லை இப்போ கூட அல்லி வந்து எங்களை அம்மா அப்பான்னு கூப்பிட்றப்போ வந்து எங்களுக்கு எதுவுமே ஐயோ இந்த பொண்ணு இப்போ அம்மா அப்பான்னு கூப்பிடுறாங்க அந்த ஒரு தோட்டே வரல. ஏன்னா இப்போ அது யூஸ்ட் ஆயிடுச்சு. ஸோ அது எல்லாமே வந்து அந்த ட்ரைனிங் டைம்லேயே வந்து யூஸ்டா ஆனதுனால வந்து ஷூட் டைம்ல வந்து எதுவுமே வந்து ஆக்வர்டா அந்த மாதிரி எதுவுமே ஃபீல் ஆகல. ஓகே. ஸோ செங்கேனியா மாறணும்னு வீட்டில் இருக்க மெம்பர்ஸ் அவங்களோட அந்த ரியாக்ஷன் எப்படி இருந்துச்சு? வீட்டில் யாரும் எதுவும், ஏன்னா என்னால் அவ்வளோ ஒல்லி ஆக முடியுமான்னு அம்மா கேட்டாங்க. ஏன்னா நான் நல்லா சாப்பிடுவோம். அது இல்லாமல் அம்மா வந்து இல்லை பார்க்குறப்போ அந்த மேக்கப் டெஸ்ட் லுக் டெஸ்ட்டுக்கு அப்புறம் ஒரு நாள் ஷூட் டைமில் வந்து ஒரு ஃபோட்டோ என்னோட லுக் எப்படின்னு அம்மாவுக்கு மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. அழகா இருக்குன்னு தான் சொன்னாங்க, வேற எதுவுமே சொல்லலை. ஏன்னா ரொம்ப வித்தியாசமா இருக்கு, பட் அழகா இருக்குன்னு சொன்னாங்க. வேற யாருமே எதுவுமே இல்ல அதை பத்தி எதுவும் அப்படி எல்லாம் சொல்லவே இல்லை. ஓகே. ஃபர்ஸ்ட் மீட் வித் சூர்யா சார் ஞாபகம் இருக்கா? ட்ரைனிங் பீரியட்லயே வந்தாங்களா? இல்ல ஷூட்டுக்கு மட்டும்தான். ஸோ எங்களுக்கு ஃபர்ஸ்ட் டே மீட்டிங்னா எங்களோட காம்பினேஷன் சீன் ஸ்டார்ட் ஆகுறப்ப அது எனக்கு தெரிஞ்சு செகண்ட் ஷெட்யூல்ல தான். ஓகே. சோ நீங்க போய் என்ன நடந்துச்சுன்றத சொல்லுங்க. ஆமா ஆமா அதுதான் எங்களோட ஆமா ஃபர்ஸ்ட் காம்பினேஷன் சீன்ஸ்னா அதுதான். ஸோ அன்னைக்கு தான் பார்த்தேன். ஸோ அப்போது காலையிலேருந்து ஷூட் போயிட்டுருக்கு, ஈவினிங்கும் ஷூட் இருக்குது. ஈவினிங் தான் இப்போ நீங்கள் சொன்ன அந்த சீன் வருது. ஸோ அப்போ வந்து நான் ப்ரிப்பேர்டாக இருக்கும், என்னோட போர்ஷன் முடித்து நான் கொஞ்சம் தள்ளி உட்காந்துட்டு இருக்கும். சாரும் வந்து இன்னொரு பக்கம் ஹீ இஸ் ப்ரிப்பேரிங் அண்ட் சார் அதுக்காக ப்ரிப்பேர்டாக வந்து அது பண்ணிவிட்டு கொஞ்சம் அது முடிஞ்சதுக்கப்புறம் திருப்பி அங்கே போய் உட்காருவேன். ஸோ நம்மள இப்போ நான் வந்து எந்த டிஸ்டர்பன்ஸும் சாருக்கு கொடுக்கக்கூடாதுன்னு நானும் தள்ளி தான் உட்காந்துட்டு இருந்தேன். ஸோ பட் சார் வந்து என்ன ஒப்சர்வ் பண்ணிட்டு இருந்தேன், அது எனக்கு அப்போ தெரியல. ஏன்னா ஞானவேல் சார்கிட்ட அதுக்கப்புறம் இந்த மாதிரி சொன்னாங்க, ஓ அந்த பொண்ணு அந்த கேரக்டருக்குள்ளே போயிருக்கேன், ஏன்னா கிளிசர்னு இல்லாமல் தான் அழுதுட்டு இருக்கேன்ல. ஸோ நான் அது எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறதுன்னு எல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கேன். ஸோ அப்போ ஏன்னா நான் நினச்சேன் சார் வந்து ஓகே அந்த கேரக்டராக ப்ரிப்பேர் ஆகி அங்கே உட்காந்துட்டு இருக்கு. ஸோ அதனால யாருமே அங்கே போகவே இல்லை யாரும் அந்த பக்கமே. ஸோ பட் அங்கே இருந்தும் சார் என்ன ஒப்சர்வ் பண்ணிட்டு தான் இருந்தேன். அது தட் வாஸ் ஷாக்கிங் ஆக்சுவலி. நான் அதை நினைக்கவே இல்லை. அதுக்கப்புறம் த்ரூ அவுட் இருந்தாலும் சார் ரொம்ப கேரிங்காக இருந்தது. எல்லாரையுமே வந்து ரொம்ப கேர் பண்ணி ரொம்ப கம்ஃபர்ட் ஜோனுக்கு கொண்டு வந்து தான் அந்த காம்பினேஷன் சீன்ஸ் எல்லாமே ஷூட் பண்ணி போனது. ஈவன் அல்லிக்கு கூட, ஏன்னா அல்லினா சின்ன பொண்ணு தான். ஸோ சாரோட ஓன் டாட்டர் மாதிரி தான் ட்ரீட் பண்ணியிருக்காங்க அந்த பொண்ணை. இப்போ எனக்கு ஒரு லுக் கொடுக்கறதுக்காகவே வந்து சார் முன்னாடி வந்து நின்றுருக்கு. பட் சார் ஃப்ரேமிலே இல்லை, பட் எனக்கு ஒரு லுக் கொடுக்கணும்னு சொல்லி அதுக்காக அங்கே வந்து நின்றுருக்கேன்.
அது இல்லாமல் வந்து இப்போ நான் பெர்ஃபார்ம் பண்ணுறப்ப இருக்கட்டும், என்னோட ஐலைனில் இன்னும் யாராவது ஃப்ரெண்டில் இருக்குன்னா ஐலைனில் இருந்து மாறுங்க, ஏன்னா அவங்களுக்கு பெர்ஃபார்ம் பண்ணுறது கஷ்டமாக இருக்குன்னு சொல்லி சாருக்கு அப்போ ஷார்ட்டே இருக்காது. பட் நம்ம மற்றவங்க பெர்ஃபார்ம் பண்ணுறது அது பெஸ்ட் கொடுக்கணும்னு சார் வந்து அதுக்காக இல்லை அவங்கள எல்லாரும் அங்கே ஐலைனில் இருந்து அங்கே மூவ் பண்ணுங்க அந்த மாதிரி எல்லாம் வந்து சொல்லியிருக்காங்க. ப்ளஸ் எங்களுக்கு மூணார் ஷூட் டைமில் வந்து ஒரு ஷார்ட்டில் வந்து நாங்கள் தனியாக அந்த டீ இது இருக்கு எஸ்டேட் இருக்குல்ல, ஸோ அதில் அந்த இடத்துல நடந்து வர மாதிரி இருக்கும். ஸோ டீம் எல்லாரும் பின்னாடி வந்துட்டு இருக்கேன், நானும் சூர்யா சாரும் அல்லியும் மட்டும்தான் அங்கே இருக்கும். ஸோ சார்கிட்ட மட்டும்தான் அம்ப்ரெல்லா இருக்குது. ஸோ சார் என்ன பண்ணிட்டேன்னா அல்லியை சார் தூக்கி அந்த அம்ப்ரெல்லா பிடிச்சி என்னையும் வந்து உள்ள ஏன்னா அங்கே செம வெயில். ஸோ டீம் எல்லாரும் வர்றதுக்கு இன்னும் டைம் இருக்குது. ஸோ அப்படி ஒரு அம்ப்ரெல்லா கீழே வந்து நாங்கள் 3 பேர் நின்றுட்டு இருக்கோம். ஸோ அந்த மாதிரி எல்லாம் ரொம்ப கேரிங்காக இருந்தது சார். அப்புறம் மதுரையில் எங்களுக்கு ஷூட் இருந்துச்சு. மதுரையில் வந்து கோட் எக்ஸ்டீரியர் ஷூட் இருந்துச்சு. ஸோ அப்போ அந்த டைமில் வந்து பழங்குடி மக்கள் அவங்க கிட்ட கேட்டாங்க, இந்த மாதிரி நீங்கள் ஜிகர்தண்டா சாப்பிட்ருக்கீங்களான்னு கேட்டேன். இல்லைன்னு சொன்ன உடனே வந்து ஹால் டீமுக்கே வந்து சார் ஜிகர்தண்டா சார் வாங்கி கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த அளவுக்கு இப்போ எல்லாரையுமே வந்து அவ்வளோ கேர் கொடுத்து தான் இந்த ஷூட்டில் த்ரூ அவுட் சார் இருந்தாங்க. அது எனக்கு மட்டும் இல்லை, பழங்குடி மக்களாக இருக்கட்டும் எல்லாருக்குமே வந்து அந்த ஒரு கேர் அண்ட் அன்பு கொடுத்துட்டு தான் இருந்தாங்க. எல்லார்கிட்டையும் போய் பேசுவாங்க ஷூட்டுக்கு முன்னாடி. இப்போ மூணாருக்கு போன உடனே அங்கே எல்லாமே வந்து அங்கே இருக்கிற மக்கள் இருக்குல்ல, ஸோ அவங்கக்கிட்ட எல்லாம் போய் ஷார்ட் முடிஞ்ச உடனே போய் பேசுவாங்க, எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, அந்த மாதிரி எல்லாம் போய் பேசுவாங்க. ஸோ ஹீ இஸ் வெரி ஸ்வீட். ஸோ ஒரு பக்கம் சீரியஸான டோன்லேயே போகிற கதை அப்படின்றப்போ ஆஃப் ஸ்க்ரீனில் எப்படி இருக்கும் செட்டு? ஆஃப் ஸ்க்ரீன் கலாய்ப்பாரா? என்னோட தமிழை வச்சு நிறைய கலாய்ச்சிருக்கேன். அது இல்லாமல் மற்ற செட்ஸில் எல்லாமே வந்து யூஸ்வலாக எப்படி இருக்குன்னா, இப்போ என்னோட சீன் முடிஞ்சதுன்னா நான் கேரவான் இல்லைன்னா எனக்கு எங்கே இடம் கொடுத்துருக்கேன்னா அங்கே போயிருக்கும், அப்புறம் மொபைல் பார்த்து அப்படி இருக்கும். பட் இங்கே வந்து எல்லாருமே வந்து இப்போ என்னோட ஷாட் முடிஞ்சாலும் நான் அங்கேருந்து போக மாட்டேன், நான் அங்கே வெயிட் பண்ணுவேன். ஸோ அங்கே கோ ஆக்டர்ஸ் இருக்கும், ஸோ அவங்க கிட்ட பேசிட்டு அங்கே ஜோலியாக உட்காந்துட்டு இருக்கும். அப்புறம் எல்லாரும் ஒன்னா தான் சாப்பிடுவா. இல்லைன்னா யூஸ்வலி அது எப்படி இருக்குன்னா கேரவான்ல தனித்தனியாக தான் சாப்பாடு இருக்கும், பட் இங்கே வந்து எல்லாருமே ஒன்றா தான் சாப்பிடுவா. ஸோ அந்த டைமில் நான் இந்த எனக்கு வயர் இருக்குது இல்லை, ஸோ நான் வந்து ஒரு நாள் வந்து வயருக்கு மேலே பிளேட் வச்சு சாப்பிட்டுட்டு இருந்தேன். ஏன்னா எனக்கு அது கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஏன்னா என்னால் வந்து அந்த வயர் கொஞ்சம் ஹெவியாக இருக்குது, அந்த 9 months வயர் எல்லாமே வந்து கொஞ்சம் ஹெவியாக இருக்குது. ஸோ என்னால் இப்படி உட்கார முடியல. ஸோ ஐ வாஸ் லைக் சிட்டிங் லைக் திஸ் அண்ட் இங்க வயர் இருக்கு. ஆமா. ஸோ இப்படி உட்காந்து இங்க பிளேட் வச்சு சாப்பிட்டு இருந்தேன். ஸோ அது எல்லாமே வந்து ஞானவேல் சார், இப்போ கதிர் சாரா இருக்கட்டும், எல்லாருமே வந்து கலாய்ச்சிட்டே இருக்கும் அந்த ஒரு விஷயம் சொல்லி. ஸோ அந்த மாதிரி ஃபன்னு சொல்ல முடியாது, பட் எல்லாருமே வந்து ரொம்ப ஜாலியா இருக்கும். அது ஃபன் இல்லை, பட் ரொம்ப ஒரு டீம் அது வந்து ப்ராப்பரா வந்து எப்படி இப்போ நான் இது மட்டும்தான் பண்ணுவேன் அப்படி இல்லாம ஒரு டீம் ஒர்க் மாதிரி போயிட்டே இருந்திருக்கு. அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஓகே, ரொம்ப டிஃபிகல்ட்டான ஷாட் எனக்கு இது ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக போச்சு. என்னால் கண்டினியூஸாக ஷார்ட்ஸ் அடுத்தடுத்த டேக் போயிட்டே இருந்துச்சு அப்படின்னு சொல்லி ஏதாவது ஷார்ட் சொல்லலாமா? என்ன டிஃபிகல்ட்டுன்னா, நான் கொஞ்சம் டைம் எடுத்து பண்ண ஒரு சீன் வந்து அந்த டிஜிபி ஆஃபீஸில் ஒரு சீன் இருக்குது, நீங்கள் பார்த்துருக்கல. ஸோ அதுதான். பட் கொஞ்சம் அந்த ஃபியூனரல் சீன் ஒன்று இருக்குல்ல, ஸோ அதில் வந்து கட் சொன்னதுக்கு அப்புறமும் வந்து ஐ குடன்ட் ஸ்டாப் கிரைங். ஸோ அது வந்து ஒரு ஃபியூ செகண்ட் அது எல்லாருமே அப்படிதான், நான் இல்லை. இப்போ அதில் நீங்கள் பார்த்தேன்னா அதில் இருக்கிற ஒவ்வொரு பழங்குடி மக்களாக இருக்கட்டும் எல்லாருமே வந்து அழுறது எல்லாமே வந்து உண்மையிலே அழுறது தான். யாருமே வந்து கிளிசர்ன் எல்லாம் போட்டு அழுதே இல்லை யாருமே. இந்த படத்திலே பார்த்தா அப்படிதான். சூர்யா சார் கூட அப்படிதான். சார் வந்து ஒவ்வொரு சீனுக்கு முன்னாடி ஓகே இப்போ ஒரு அந்த ஃபியூனரல் அந்த சீன் தான் எடுக்க போறோம்னா இதுக்கு முன்னாடி நம்ம என்ன சீன் எடுத்திருக்கேன், இதுக்கு முன்னாடி இருக்கிற சீன் என்ன, ஓகே இதுக்கப்புறம் என்ன நடக்குது, ஸோ அந்த மாதிரி கேள்வி கேட்டுட்டு தான் இருக்கும். அதுவும் இல்லாமல் இப்போ ஒரு சீன் பண்ணணும்னா ஸோ நான் ஓகே இப்போ நான் ஒரு வாட்டி இப்போ நடிச்சு காமிப்பாங்க. ஸோ இது ஓகேயா இல்லை நெக்ஸ்ட் இன்னொரு வேரியேஷன் கொடுத்தா அதே நடிச்சு காட்டுவாங்க. ஸோ இது ஓகே இது பெட்டரா, ஸோ இதில் எது பெட்டர் அப்படி கேட்டுட்டு எப்பயுமே வந்து கேள்வி கேட்டுட்டு அப்படிதான் நடிச்சுட்டே இருக்கேன். பட் எனக்கே வந்து அந்த மாதிரி எதுவுமே தாட்ஸ் போகல. ஓகே இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் வேரியேஷன்ஸ் எல்லாம் கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்குறேன். அது எல்லாமே வந்து நான் கற்றுக்கிட்டது வந்து சூர்யா சாரை பார்த்து தான். Mummy's Choice. Udayam Varna dhotis and shirts for men and kids.